2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசர் அகஸ்டஸ் தன் பேரரசில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதனால் யோசேப்பு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தன் மனைவி மரியாளுடன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு பயணம் செய்தார். அவர்கள் பெத்லகேமை அடைந்தபோது அனைத்து சத்திரங்களும் நிரம்பி வழிந்தன. அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. இறுதியாக அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த எளிமையான இடத்தில் உலகின் இரட்சகராகிய இயேசு பிறந்தார். மரியாள் அவரை துணிகளில் சுற்றி ஒரு தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அதே இரவில் வயல்வெளியில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதர் தோன்றி, பெத்லகேமில் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவித்தார். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து குழந்தை இயேசுவை காண வந்தனர். அவர்கள் அவரை கண்டு பணிந்து தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை பரிசாக வழங்கினர். அன்பு, நம்பிக்கை மற்றும் மீட்பின் செய்தியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த அற்புத பிறப்பையே உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.